மண் என்பது உயிர்கள் நிறைந்த ஒரு துடிப்பான சுற்றுச்சூழல் அமைப்பு. பாக்டீரியா, பூஞ்சை, பூச்சிகள் மற்றும் சிறிய பாலூட்டிகள் உட்பட பல உயிரினங்களுக்கு இது முதன்மையான வாழ்விடமாகும். இந்த உயிரினங்கள் கரிம பொருட்களின் முறிவுக்கு பங்களிக்கின்றன. அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் மீண்டும் மண்ணில் வெளிவிடுகின்றன. இந்த ஊட்டச்சத்து மறுசுழற்சி தாவர வளர்ச்சிக்கு முக்கியமானது. உணவு மற்றும் ஆக்சிஜனுக்காக தாவரங்களான சார்ந்திருக்கும். பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் மண் முக்கியமாகும். மண் பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் நமது சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒரு அடிப்படை அங்கமாகும். இது பூமியில் உயிர் வாழ்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. உணவு உற்பத்தியின் முதன்மை ஆதாரமாகவும் மில்லியன் கணக்கான உயிரினங்களின் வாழ்விடமாகவும் செயல்படுகிறது. மண் எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்விடமாகவும் விவசாயத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. பார்ப்போமா? முதல்ல ஒரு பீக்கர் எடுக்கணும். சிறிதளவு மண்ணை போடணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் கலக்கணும். இது செய்யறதுக்கு லேட் ஆகணும். நான் முன்னாடியே செஞ்சு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா மேலே பெரிய தூள்கள், நடுவில் வளமான மண், சென்டரில் கீழே சேரு. இப்போ மண்ணில் என்னென்ன அடங்கியுள்ளது? பெரிய தூள்கள், வளமான மண், சேரு. மண் எத்தனை வகை உண்டு உங்களுக்கு தெரியுமா? முதலாவதாக வண்டல் மண். வண்டல் மண் ஆறுகள் படிய வகைப்படும். ஆறு வகைப்படும். நுண்படிவுகளால் உருவாக்கின்ற ஆற்று, பள்ளத்தாக்கு மற்றும் கடற்கரை போன்ற பகுதிகளில் அதிகளவு காணப்படுகிறது. வண்டல் மண்ணில் கம்பு, நெல், மிளகாய், கோதுமை, ராகி, வாழை, மஞ்சள் ஆகியவை இந்த மண்ணில் பயிரிடப்படுகிறது. இரண்டாவதாக கரிசல் மண். பாறைகள் சிதைவடைவதால் கரிசல் மண் உருவாகிறது. இது பெரும்பாலும் தண்ணீரை உறிஞ்சும் விளைவதால் பருத்தி மண் எனவும் அழைக்கப்படுகிறது. கரிசல் மண்ணில் பருத்தி, சோளம், கடலை, திணை, கேழ்வரகு, கரும்பு, கொத்தமல்லி நன்றாக வளரும். மூன்றாவதாக செம்மண். இந்த மண்ணில் சோளம், கம்பு போன்றவைகளும் கேரட், பீட்ரூட் போன்ற கிழங்கு வகைகளும் பயிரிடப்படுகின்றன. நான்காவதாக சரளை மண். சரளை மண்ணானது ஒரு வளமற்ற மண் என அழைக்கப்படுகிறது. இந்த மண்ணால் திணை வகை, சோளம், கம்பு, பூக்கள், வேர்க்கடலை ஆகியவை பயிரிடப்படுகின்றன. ஐந்தாவதாக பாலைமண். கடற்கரை ஓரங்களில் காணப்படும் இந்த வகை மண்ணில் பயிர்கள் வளராது. ஊராட்சி எதிர்ப்பு மற்றும் உப்பை தாங்கும் தாவரங்கள் மட்டுமே இங்கு காணப்படுகின்றன. ஆறாவதாக உவர் மண். இந்த மண் வேளாண்மைக்கு முற்றிலும் தகுதியற்றது. மண் உயிரினங்கள் வாழ்வதற்கு முக்கியமானது. மண் 6 வகை உள்ளது. மண் மனிதனுக்கும் முக்கியமானது. காப்போம் காப்போம் மண்ணை காப்போம், நேசிப்போம் நேசிப்போம் மண்ணை நேசிப்போம். நன்றி.